உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் எவ்விதமான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த வீடியோவில் காண்போம். சனியும் செவ்வாயும் அசுப கிரகங்கள், இருவரும் பகை கிரகங்கள். இருவருக்குள்ளும் சம்பந்தம் ஏற்படுவது பொதுவாக நல்லது செய்வதில்லை என்பதுதான் ஜோதிடத்தின் பொது விதி. அதாவது இருவரும் ஒரே ராசியில் இணைவது, ஒருவருக்கொருவர் சமசப்தமமாக பார்த்து கொள்வது என்பதுதான் இருவருக்குள்ளும் ஏற்படும் சம்பந்தங்கள். ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று அமர்வதும் ஒரு சம்பந்தம்தான். சனியும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, ஒருவருக்கொருவர் சமசப்தமமாக பார்த்து கொள்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது போன்றவை ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய தோஷத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக சனியும் செவ்வாயும் ஜாதகருக்கு மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் வேதனையுமே தரும். லக்னத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகனை கொடூர குணம் படைத்தவனாக மாற்றும். உறவினர்கள் மற்றவர்களெல்லாம் இவனை வெறுக்கும் நிலை ஏற்படுத்தும். இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகனின் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி அவனுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார்கள். மூணாம் இடம் என்னும் தைரியஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்தால் ஜாதகனை கொடூரமான வீர தீர சாகசங்கள் செய்பவனாக மாற்றும். ஆனால் சகோதரர்களுக்கு கெடுதலையே செய்யும், குணத்தையும் தரும். ஆனால் பொதுவாக 3, 6, 10, 11 என்பது உபஜயஸ்தானங்கள். இந்த மூணாம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்வது நல்லது என்றும் சில ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. 4ஆம் இடத்திலே சனி செவ்வாய் இணைவதும் நல்ல பலன்களை தருவதில்லை. 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் கண்டிப்பாக புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தரும். 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகரின் திருமண வாழ்க்கையை சீர்குலைப்பார்கள். விவாகரத்து வரையிலும் போகலாம். ஜாதகர் மறுமணம் செய்யும் அமைப்பை ஏற்படுத்துவார்கள். 8ஆம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் குலத்தை நாசம் செய்யும். அதாவது தான் பிறந்த குலத்துக்கு எதிரான செயல்களை செய்வதைத்தான் குலநாசம் என்று ஜோதிட நூல்கள் கூறுகிறது. 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், யோகஸ்தானம். சனி செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகனை நாத்திகனாக்கும், தர்மத்துக்கு எதிரான செயல்களை செய்ய வைக்கும். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். 10ஆம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகன் தைரியசாலியாக விளங்குவான். ஒரு தொழிலை செய்து அதை விரிவுபடுத்துவான், சம்பாதிப்பான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். அந்த 11ஆம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகன் விரைவாக செயல்பட்டு பணம் சம்பாதிப்பான். 12ஆம் இடத்தில் சனி செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகனுக்கு மன குழப்பத்தை தரும், தூக்கத்தை கெடுக்கும், கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் சயன சுகத்தை நாசமாக்கும். பொதுவாக இருவரும் பார்த்து கொள்வது நல்ல பலன்களை தருவதில்லை. ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வதும் நல்ல பலன்களை தராது. இந்த 2 கிரகங்களும் தங்களுக்குள் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வது கர்மதோஷம் என்றே ஜோதிட நூல்கள் கூறுகிறது. இவ்விருவரும் இப்படி சம்பந்தம் பெற்று சனி தசை செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் தசை சனி புத்தியோ நடக்குமானால் பெண்களால் ஜாதகனுக்கு தொந்தரவுகள் ஏற்படும், எதிரிகளால் நஷ்டம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.